எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேஎஸ் ரிவ்யூ சார்பாக எல்லாருக்கும் உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேலத்தில் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்க எஸ்பிஆர் சினி கேஸ்டல் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த தேட்டரோட மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக உள்ளே அலோவ் பண்ணவும் மாட்டாங்க, டிக்கெட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் அது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டேரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க காருக்கு 40 ரூபாவும் பைக்குக்கு 20 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோ கலெக்ட் பண்ணுறாங்க. கார் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க செக்யூரிட்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இப்போதைக்கு ரன் ஆகிட்டு வர 3 ஸ்க்ரீனுக்குமே ரெஸ்ட் ரூம் அண்ட் ஸ்நாக்ஸ் கவுண்டர் சேர்த்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இங்கே ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் ஒரு மாடர்ன் ரேட்டில் இருக்க சொல்லலாம். லார்ஜ் பாப்கார்ன் 190 ரூபாய்க்கும், பப்ஸ் எல்லாமே 60, 70, 80க்கும் காம்போ ஆஃபர்லேயும் இவங்க ஃபுட்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு வராங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கீர்த்தாராமனா அப்படின்ற தேட்டரை இப்போ முழுசாக டெமாலிஷ் பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஆர் சினி கேஸ்டல்னு. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரீன் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெயிட்டிங் லாட்ச்சு இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வர சொல்லலாம். உட்காரத்துக்கு சோஃபா போட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் ஒன்றுக்குள்ளே போயிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. மற்ற 2 ஸ்க்ரீனுக்கும் ஜென்ரலாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீடியமான ரெஸ்ட் ரூம்னு சொல்லலாம். சின்ன ரெஸ்ட் ரூமாக இருந்தாலும் ஷோ டைம் மாறி போகிறதுனால கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ரெஸ்ட் ரூம் இங்கே நல்லாவே க்ளீன் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 2ஆன குயின் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஏசி ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே உள்ள இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்க அந்த லைட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்தது. ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு ஆப்டான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். பெருசு சொல்ல முடியாது, சின்ன சொல்ல முடியாது. அந்த ஸ்க்ரீன் ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற போல் இருந்தது. இங்கே சீட்டிங்ஸை மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது கப்புள், சிக்னேச்சர், சினிஃபீல், எலைட்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. கப்புளுக்கும் சிக்னேச்சருக்கும் 190 ரூபாவும், சினிஃபீலுக்கு 130 ரூபாவும், எலைட்டுக்கு இவங்க 60 ரூபாவும் டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 4 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 286 பேர் உட்காந்து ஒரே ஷோவில் படம் பார்க்கலாம். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. டாப் டு பாட்டம் வரைக்கும் சிக்னேச்சர் கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்லோப்லேருந்து படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங் தெரியுது. இந்த குயின் ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் சொல்லலாம். அந்தளவு தெளிவாகவே இருக்குது. இங்கே பேஸோட பஞ்சும் நல்லா ஹெவியாகவே இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் தந்துட்டே சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஏன்னா இவங்க பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் டாச்சாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு 300 பேர் உட்காந்து பார்க்குற ஆடிட்டோரியத்துக்கு இந்த மாதிரி ஆடியோ வீடியோ குவாலிட்டி உண்மையிலே பக்காவாக இருக்குது கண்டிப்பாக சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குயின் ஸ்க்ரீன் ஒர்த்தான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து நம்ம எஸ்பிஆர் சினி கேஸ்டில் இருக்க மெயின் ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 1ஆன கிங் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அது சிக்னேச்சர் கிளாஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போகிற ரோக்கெல்லாம் ஏசி கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு அந்த ஷோவில் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிங் ஸ்க்ரீனை டோட்டலாக 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பாக்ஸ் லான்ச், கப்புள், சிக்னேச்சர், டைரக்டர் ரோ, சினிஃபீல், எலைட்னு. இங்கே பாக்ஸ் லான்ச், கப்புள், சிக்னேச்சர் எல்லாத்துக்குமே 190 ரூபாவும், டைரக்டர் ரோக்கு 160 ரூபாவும், சினிஃபீலுக்கு 130 ரூபாவும், எலைட்டுக்கு 60 ரூபாவும் டிக்கெட் பைசா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 5 வகையான டிக்கெட்ஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே 706 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அந்தளவு இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம்னு கண்டிப்பாக சொல்லலாம். சீட்ஸும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜென்ஸு ரெஸ்ட் ரூம் போனோன்னா தேட்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா தேட்டருக்குள்ளேயே ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி நார்மல் ரெஸ்ட் ரூமையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த வீடியோ டெமோவை பார்ப்பீங்க. அந்தளவு பிக்சர் குவாலிட்டிங்க வேறு லெவலில் இருந்தது. ஸ்க்ரீனும் உண்மையிலே பக்காவாக க்ளீன் பண்ணி நல்லாவே வச்சுருந்தாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சுன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 30 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 24 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸாக இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே ஸ்க்ரீன் 2ல் யூஸ் பண்ணுற அதே பல்ஸ் பேண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் உண்மையில் நல்லாவே இருக்குது. அதாவது சரௌண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பேஸ் மட்டும் எனக்கு அந்தளவு எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக எனக்கு இந்த தேட்டர் எப்படி இருந்ததுன்னா, ஃபுட்டோட ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் 1ல் மற்ற ரோக்கும் ஏசி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இன்னும் வேறு லெவல் ஸ்க்ரீன் சொல்லலாம். சீக்கிரமாகவே ஸ்க்ரீன் 3 and 4 வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன்.
நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீன் ஒன்று டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பிரசாந்த்